ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல்ல நம்ம பார்க்க போறது சீரக குழம்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மற்ற எல்லா சேனலுடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே லைட்டாக பொரிஞ்ச பிறகு ஒரு 10 பூண்டு பல்ல ஸ்லைஸ்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு வச்சுடுவோம். ஒரு 5 நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சட்டுன்னு நல்லா தக்காளி குழஞ்சு வந்துடும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா இந்த மாதிரி குழஞ்சு வந்த பிறகு இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கிறதுக்காக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 4 டீஸ்பூன் சீரகம் முழுசாக போட்டிருக்கோம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, ஒரு 1/4 கப் அளவுக்கு. இது லைட்டாக கொதி வந்த பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்குங்க. புளி தண்ணி லைட்டாக கொதிச்சு வரும்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பாயில் ஆகும்போது ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு மூடி போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான சிம்பிளான ரெசிபி தான் இது. இந்த குழம்பு ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.